வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி புளி கரைக்காமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வழக்கமாக செய்கிற ரசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு புளியோடு சேர்த்து மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 15 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். எப்போவும் நம்ம செய்கிற ரசத்தை விட இதில் துவரம்பருப்பும் சின்ன வெங்காயமும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். புளியில் இருக்க கொட்டையை எடுத்துட்டு இதை நம்ம ஒரு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரசத்துக்கு கரைசல் ரெடி ஆயாச்சு. வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரச கரைசலை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற ரசம் நுரைச்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ரசத்தில் நம்ம துவரம்பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். ரசம் நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான திடீர் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.